ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய காலை ரொட்டீன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பால் காய வைக்கிறேங்க. காலையிலேருந்து நான் மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்ய போகிறேன் அதை தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நான் காஃபி ஆற்ற போகிறேங்க. காஃபி ரெடி ஆகிடுச்சி, குடிச்சிட்டு காலைல நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாங்க, இட்லியும் வந்து சாம்பார், பருப்பு சாம்பாரும் வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோடய காலை உணவு. காலையில் சாப்பிட்டாச்சிங்க. இப்போ நான் மதியானத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அரைச்சி விட்ட மசாலா கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இது நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் நல்லா ருசியாக இருக்கும். இதுலேயே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வதக்கி ஆட் பண்ணும்பொழுது நல்லா வந்து கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது அப்படியே வதங்கட்டும். நம்ம பக்கத்து அடுப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் 10 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து ரைஸோடு வச்சு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்குங்க. கத்திரிக்காய்க்கு இது மாதிரி நம்ம அரைச்சி விட்ட கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு பதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. சைட் பை சைடு அந்த கத்திரிக்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், இல்லை அடிக்கு பிடிச்சிரும். நல்லா ஸ்மூத்தாக உள்ளே நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம வதக்கி ஆட் பண்ணும் பொழுது நல்லா வாயில் வச்சாவே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி கத்திரிக்காய் நல்லா சுவையாக இருக்குங்க. நம்ம அப்படியே ஆட் பண்ணும் பொழுது கொஞ்சம் நறுக்குன்னு ஃபீல் ஆகும். எண்ணெயில் வதக்கி ஆட் பண்ணும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிருச்சிங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் பக்கமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால தான் நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட ஒரு மூடி தேங்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வைக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லா வந்து திக்னஸை கொடுக்கும். தேங்காய் வந்து திருவி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா வந்து இந்த மசாலாலே ஒரு வதக்கி போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதிலே ஒரு மூடி தேங்காய் திருவி அரைச்சிக்கிட்டேங்க. ரெடி ஆயிடுச்சு கிரேவிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நான் குக் பண்ண போகிறேன். இதை நம்ம தாளித்து விட்டு கூட இந்த மசாலாவை ஆட் பண்ணலாங்க. நான் ஏற்கனவே இதில் தனியாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா வதக்கிறதுக்கு தனியாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாக ஏன் கடுகு போட்டு தாளிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதிலே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் வேணும்னா கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கூட கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த வதங்கின கத்திரிக்காயோடையே நான் அந்த மசாலாவை ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்க போகிறேங்க. உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கி தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 to 7 minutes நீங்கள் வந்து அது கொதிச்சதுன்னா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அப்பளம் பொரிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோங்க. ரைஸு, கத்திரிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு, அப்பளம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே இதை காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதை நான் மடித்து வைக்க போகிறேன். மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. இல்லைன்னா பசங்க போட்டு அதை பிரட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம திவானில் போடும் பொழுது. ஸ்ரீ எங்கூட இந்த டிவி ஓடிட்டுருக்கேன். நான் டிவி பார்த்துட்டே மடித்து வச்சிட்ருக்கிறேன். பக்கத்தில் ஸ்ரீ ஏதோ பேசிகிட்ருக்கிறாரு. வேலையை வந்து அப்பப்போ முடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. துணி மடித்து வச்சுட்டா அவ்வளோதாங்க, மதியானம் வேலை சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் வரைக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். டிவி பார்த்துட்டு நம்ம ஸ்ரீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கலாம். அவ்வளோதான், வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஐயா திவானு ஷோஃபாலாம் பிரட்டி போட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியானம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. என்னோட காலையிலேருந்து மதியானம் ரொட்டீன் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.